வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்மகோ டைனமிக்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்மகோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக். ஓகேவா, நம்ம ட்ரக் நம்ம பாடியில் என்ன பண்ணுது, பாடியில் எந்த மாதிரி எஃபெக்ட் காட்டுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் பார்மகோ டைனமிக்ஸ். ஆனால் இந்த ட்ரக்னால் ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டத்தில் ஒரு செக்ரஷனை இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ தான் பண்ண முடியுமே தவிர அந்த ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டத்தோட பேசிக் ஃபங்க்ஷனை ஒருபோதும் மாற்ற முடியாது. ஓகேவா, ஸோ பேசிக் ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஒரு சில செக்ரஷன்ஸ் மட்டும் இந்த ட்ரக் வந்து இன்டியூஸ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ ட்ரக் எப்படிலாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேஷன், ஒரு சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக ஆக்ஷன் பண்ணும், அல்லது டிப்ரெஷன், அதை ஸ்டாப் பண்ணுறது மூலமாக, அல்லது இரிட்டேஷனாகவும் ஆக்ட் ஆகும், ரீப்ளேஸ்மெண்ட், இப்போ இந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும், அந்த மாதிரி. அதே போல் ஆன்டி இன்ஃபெக்டிவாக ஆக்ட் ஆகும், அதே போல் இம்யூன் ஸ்டேட்டஸை மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே ட்ரக்குடைய ஃபங்க்ஷன். ட்ரக் இந்த மாதிரிலாம் ஆக்ட் ஆகும். இப்போ ஸ்டிமுலேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அட்ரினலின் கொடுத்தோன்னா ஹார்ட்டோடைய ஆக்ஷன் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், ஹார்ட் ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ இது ஒரு ஸ்டிமுலேஷன். அதே போல் நம்ம டிப்ரெஷன் அப்படின்னா ஹார்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம குவைனைடைன் இந்த ட்ரக் கொடுத்தோம் அப்படின்னா ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் இங்கே எப்படி ஸ்டிமுலேட் ஆச்சோ அதே போல் இங்கே டிப்ரெஸ் ஆகும், ஆல்ரெடி இருக்க ஃபங்க்ஷன் டிப்ரெஸ் ஆகும். ஸோ இரிட்டேஷன் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகலாம், அதே போல் செல் நெக்ரோசிஸ் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலையை பண்ணும். ஓகேவா, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடியது இல்லாமல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறோம். இப்போ இன்சுலின் நமக்கு நேச்சுரலாக கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்சுலின் அப்படின்ற ட்ரக்கை கொடுக்குறோம். அதே போல் விட்டமின் சி கொடுக்குறோம், ஸ்கர்வி பேஷண்ட்டுக்கெலாம் விட்டமின் சி கொடுக்குறோம். அதே போல் அனீமியா பேஷண்ட்டுக்கு அயன் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட், அவங்க பாடியில் நேச்சுரலாக இல்லை, ஸோ அதை நம்ம ட்ரக் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்ததான் ஆன்டி இன்ஃபெக்டிவ் அல்லது சைட்டோடாக்சிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்டி இன்ஃபெக்டிவ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமை கில் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பெனிசிலின். இப்போ பெனிசிலின் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும், அந்த மாதிரி. அடுத்ததான் மாடிஃபிகேஷன் ஆஃப் இம்யூன் ஸ்டேட்டஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம இம்யூன் சப்ரஷன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு இம்யூனோ சப்ரஷன்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ ட்ரக் எங்கே அதோடைய ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லோக்கல் ஏரியாலேயே, லோக்கல் சைட்லேயே அதோட ஆக்ஷன் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோமோ அங்கேயே தான் ஆக்ட் ஆகும். அதே போல் சிஸ்டமிக்கலாகவும் ஒரு சிஸ்டம் ஃபுல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு சில ட்ரக்ஸுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது போய் அந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகும், அதுதான் அதோடைய சைட் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, இந்த ட்ரக் வந்து தனியாகவும் ஆக்ட் ஆகும், அதே போல் ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் மூலமாக ஒரு ஆக்ஷன் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரிசெப்டார் கூட ஃபார்ம் பண்ணலாம், அதே போல் நான் ரிசெப்டார்ஸ், எக்ஸாம்பிளுக்கு என்சைம், பம்ப், அவங்க கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அடுத்ததாக அயானிக் சேனல்ஸ். ஸோ இது மூலமாகவும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ட்ரக் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக ஒரு ஆக்ஷன் பண்ண வைக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம், கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் நடக்க வைக்கலாம். ஓகேவா, கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ். அடுத்ததாக மெட்டபாலிக் ப்ராசஸை அல்ட்ரு பண்ணலாம், அல்ட்ரு த மெட்டபாலிக் ப்ராசஸ், இதுக்கும் ட்ரக்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ ரிசெப்டார் அப்படின்னா நம்ம செல்லில் இருக்கக்கூடிய ஒரு சைட். ஓகேவா, ஸோ அங்கே அகோனிஸ்ட் வந்து பைண்ட் ஆவாங்க. ஓகேவா, அகோனிஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ட்ரக் தான். ஸோ அந்த ட்ரக் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அது அகோனிஸ்ட். அதுக்கு ஆன்டி அகோனிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த அகோனிஸ்ட் தன்னுடைய வேலையை நிப்பாட்டிடும். ஓகேவா, அதான் அகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அகோனிஸ்ட் ஒரு செல்லுடைய மெம்பரைனில் இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணும். ஸோ இந்த ரிசெப்டார் எங்கே வேணுமோ ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், சைட்டோபிளாஸ்ட்லையும் இருக்கலாம், நியூக்ளியஸ்லையும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ரிசெப்டாரோட வேலை என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்டை, இந்த அகோனிஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி, ஓகேவா, ஐடென்டிஃபை பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும், பைண்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதுதான் இந்த ரிசெப்டாரோட வேலை. ஓகே, அடுத்ததான் நான் ரிசெப்டார். நான் ரிசெப்டாரில் என்சைம் பம்ப்ஸ் எல்லாம் வரும். இல்லை இந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்சைம் கூட சேர்ந்து அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணலாம் அல்லது அந்த என்சைமை அல்ட்ரு பண்ணலாம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அல்லோபியூரினால். இந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா சாந்தைன் ஆக்சிடைஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா, ஸோ இது கூட சேர்ந்து இதை இன்ஹிபிட் பண்ணிடுச்சு, இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு ட்ரக்ஸ் வேலை செய்யும். அடுத்ததாக அயான் சேனலில் எப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஏதாவது பிளாக் பண்ணுறது மூலம், எக்ஸாம்பிளுக்கு இப்போ கால்சியம் உள்ளே போகும், கால்சியம் பிளாக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா கால்சியம் உள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதுக்கு இந்த அயானிக் சேனல் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அகோனிஸ்ட்டை கொடுத்து நம்ம பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டகோனிஸ்ட்டை கொடுத்து அதை அன்பிளாக் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு பாய்சனிங்க்கு பண்ணும். அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுடைய ட்ரக்காக யூஸ் பண்ணும்போது அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணுது. அதே போல் கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம்னா ஆன்டாசிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆன்டாசிட் என்ன பண்ணும், நம்ம கேஸ்ட்ரிக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், நியூட்ரலைஸ் தி கேஸ்ட்ரிக் ஆசிட்ஸ். அடுத்ததாக மெட்டபாலிக் ப்ராசஸ் ஆல்டர் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஆன்டி மைக்ரோபியல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்குள்ளே போய் அந்த ஆர்கனிசமில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணும். ஓகேவா, அங்கே நடக்கக்கூடிய மெட்டபாலிக் பேத்வே ஆல்டர் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சல்ஃபோனமைட்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரக் எடுத்துட்டோம் அப்படின்னா அது பாக்டீரியல் ஃபோலிக் ஆசிட் சின்சைஸை போய் இன்டர்ஃபியர் பண்ணும். அது மூலமாக அந்த பாக்டீரியானால் சர்வே பண்ண முடியாது, அது டெத் ஆகும். ஸோ இது வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ப்ராசஸை கூட அல்டர் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் பேச போகிறோம். ஸோ நமக்கு எந்தெந்த ஃபேக்டர்லாம் ட்ரக் ஆக்ஷனை மாடிஃபை பண்ணும், ஓகேவா, அதுக்கு அந்த ஃபேக்டர்ஸ்லாம் பேசுவோம். ஃபஸ்ட்டு பாடி வெயிட். நம்ம பாடி வெயிட்டை பொறுத்து தான் அந்த ட்ரக்கோடைய ஆக்ஷன் இருக்கும். ஓகேவா, பாடி வெயிட்டை பொறுத்து டோசேஜ் செப்பரேட்டாக இருக்கும். அடுத்ததாக ஏஜ். நமக்கே தெரியும், நீங்கள் ஏதாவது டேப்லெட் கேட்டிங்க கடையில் ஃபார்மசியில் கேட்குறீங்க அப்படின்னா கூட உங்களோட ஏஜ் கேட்பாங்க. ஸோ ஏஜை பொறுத்து நமக்கு ட்ரக்கோடைய ஹேண்ட்லிங் வந்து மாறும். ஓகேவா, ஸோ இதில் யங்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம எப்படி சைல்டுக்கு டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சைல்டு டோஸ் ஈக்குவல் டு ஏஜ், அவங்களோட ஏஜ் ப்ளஸ் 12 இன்ட்டு அடல்ட் டோஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிடும். அடுத்ததாக செக்ஸ், அவங்க மேலா ஃபீமேலா அதை பொறுத்து ஹார்மோனல் சேஞ்ச் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில ட்ரக்ஸ் கொடுக்கலாம். அடுத்ததாக ஸ்பைசிஸ் அண்ட் ரேஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ரேபிட் என்ன பண்ணும், அட்ரோஃபினுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுவே நம்ம ஹியூமனில் நாட் ரெசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரக் கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா டயட் அண்ட் என்விரான்மெண்ட். அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க, அதே போல் எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க, அதை பொறுத்து ட்ரக்கை நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டயட் அப்சர்வ் பண்ணுறதுல டயட் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரக் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ட்ரக் ஈஸியாக அப்சர்வ் ஆகி தன்னுடைய ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெட்ராசைக்ளின் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குது. இப்போது அந்த ட்ரக்கை சாப்பிட்டுட்டு அவங்க கால்சியம் ஃபுட் எதாவது எடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், கால்சியம் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு ட்ரக்கோடைய ஆக்ஷனை பாதிக்குது இல்லையா. ஸோ டயட்டும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்ததாக ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம எந்த ரூட்டில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ ஐவி இன்ட்ராவினஸில் போடுறோம் அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஒவ்வொரு ரூட்டில் கொடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் ஆகும். அதே போல் லோக்கல் எடிமா ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம லோக்கலாக அப்ளை பண்ணணும். டாப்பிக்கை அதாவது மேலே தடவணும். அந்த மாதிரி நம்ம ஆயின்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். அதுக்கு போய் ஓரலாம் நம்ம போட்டோம்னா அதுக்கு டைம் எடுக்கும். அடுத்தது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, ஒரு சில என்சைம் ப்ரொடக்ஷன் வந்து ஜெனட்டிக்கலாக கண்ட்ரோல் ஆகும். அப்போது அந்த ட்ரக்கோடைய ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் அந்த என்சைமுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். ஜெனட்டிக் ஃபேக்டர். ஸோ இதில் பெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா G6PD டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சில ட்ரக்ஸ் சல்ஃபோன், கியோனோலோன்ஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோலைசிஸ் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்து இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய டோஸ் பொறுத்து ட்ரக்கோடைய ரெஸ்பான்ஸ் மாறும். அதே போல் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரக்கோடைய ஆக்ஷன் நார்மலாக இருக்கும். அதுவே இன்னும் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா ட்ரக்கோட ஆக்ஷன் கம்மியாகிடும். ஓகேவா, இங்கே வந்து கொஞ்சம் நார்மலாக கொடுத்தோம்னா ஆக்ஷன் நல்லாவே இருக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ட்ரக்கோட ஆக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோஸ் கொடுக்கணும். அடுத்ததாக டிசீஸை பொறுத்து நமக்கு எந்த மாதிரி டிசீஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரக் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டைஜஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து மால் அப்ஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா நமக்கு அந்த ட்ரக்கோடைய ஆக்ஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக ரிப்பீட்டட் டோசேஜ். நம்ம மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கோம் ரிப்பீட்டடாக. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா 3 ப்ராசஸில் போய் நிப்பாட்டிடும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கியூமுலேஷன், இன்னொன்று டாலரன்ஸ், இன்னொன்று டாக்சிபைலாக்சிஸ். ஸோ இதில் கியூமுலேஷன் அப்படின்னா என்னென்னா நமக்கு ட்ரக் டைகாக்சின் ட்ரக் எடுத்துக்கலாம். இப்போ இந்த
டைகாக்சின் ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா குமிலேஷன் ஒன்று சேர ஆரம்பிக்கும். ஓகேவா, ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு டாக்ஸிக்கை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும், டாக்ஸிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது நம்ம ரிப்பீட்டடாக டோசேஜ் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து டாக்ஸிசிட்டியாக மாறும். அடுத்ததாக டாலரன்ஸ் அப்படின்னா நம்ம பாடி வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக டாக்கிபைலாக்சிஸ். இது பார்த்தோன்னா நமக்கு டாலரன்ஸை ரேப்பிடாக டெவலப் பண்ணுவாங்க. நம்ம ஷார்ட் டைம் பீரியட்லேயே நம்ம அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா டாலரன்ஸ் டெவலப் ஆகும். அதுவும் டாலரன்ஸ் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். ரேப்பிடாக நமக்கு டாலரன்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னா அதை டாக்கிபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது இல்லாமல் நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அந்த பேஷண்ட்டோடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குது. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டரை ஃபுல்லாக பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சஃபரிங் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ சைக்காலஜிக்கலாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறது அதுதான் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அடுத்ததாக ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர் ட்ரக். நமக்கு வேறு ஏதாவது ட்ரக் ஆல்ரெடி உள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஆக்ஷன் வந்து மாறலாம். ஓகேவா, இப்போ நமக்கு எந்த ட்ரக் கரெக்டாக இருக்கணுமோ அந்த ட்ரக்கை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டான ட்ரக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷன்லாம் நார்மலாக நடக்காது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்மகோ டைனமிக்ஸில் ட்ரக்கோடைய ஆக்ஷன் என்ன, அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.